அன்பு நான்பிராமின் உள்ளங்களே, இன்றைய தம்மபத பாடங்கள். செய்யத்தக்கதை கைவிட்டு தகாததை செய்தால் கட்டுக்கடங்காத அத்தகைய கருத்தற்றவர்களின் ஆசவங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும். எவர்கள் உடலின் இயல்பை உணர்ந்து மனத்தில் எப்போதும் கவனமாயிருந்து செய்யத்தகாதவைகளை விலக்கி செய்யத்தக்கவைகளையே செய்து வருகிறார்களோ, அத்தகைய கருத்துடைய அறிவாளரின் ஆசவங்கள் அழிந்தொழிகின்றன. இவைதான் இன்றைய தமபத பாடங்கள். 2 பாடங்கள், இரண்டும் செய்யத்தகாததை செய்யாதே, செய்யத்தக்கவைகளை மட்டும் செய் என்று சொல்லுகிறது. செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும் திருக்குறள் சொல்லுகிறது. செய்தக்க அல்ல, செய்யத்தக்கவை அல்லாதவைகளை செய்ய கெடும், அவைகளை செய்தால் கெடுதி வரும். செய்தக்க செய்யாமையானும் கெடும், செய்யத்தக்கவைகளை செய்யாமல் விட்டுவிட்டாலும் கெடுதி வரும். இதைத்தான் இங்கே இவர்கள் சொல்லுகிறார் புத பகவான். செய்யத்தக்கதை கைவிட்டு தகாததை செய்தால் அத்தகைய கருத்தற்றவர்கள் என்று சொல்கிறார். கருத்தற்றவர்கள் என்றால் அந்த அளவிற்கு ஒரு கருத்தை கொள்ளாதவர்கள், தன் உள்ளத்திலே உயர்ந்த கருத்தை கொள்ளாதவர்கள் தான் இதையெல்லாம் செய்வார்கள். அவர்களுடைய ஆசவங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார். ஆசவங்கள் என்றால் வினைப்பயன்கள், அவைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிறார். அதனால் செய்யத்தக்கதை கைவிட்டு தகாததை செய்யக்கூடாது. கட்டுக்கடங்காத அத்தகைய கருத்தற்றவர்கள் ஆசவங்கள், அது கட்டுக்கடங்காத நிலை கொண்டு போய் சேர்த்துவிடும். செய்யத்தக்கலை கைவிட்டு தகாததை செய்தால் அது கட்டுக்கு அடங்காத நிலைமைக்கு அவனை கொண்டு போயிடும். தன்னை மீறி இப்போ குடிப்பழக்கத்தில் அடிமையாயிடறான். அதுக்கு பிறகு என்ன சொல்கிறான், அடிக்ஷன் ஆகிடுச்சு, இப்போ குடிக்காமல் இருக்க முடியல. அதே போல் எல்லாமே அதுதான் கட்டுக்கடங்காத நிலைக்கு அந்த செயல்கள் ஒருவனை தள்ளி கொண்டு சென்றுவிடும். அதனால் அவனுடைய ஆசவங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று முதல் பாடத்திலே சொல்லுகிறார். எவர்கள் உடலின் இயல்பை உணர்ந்து மனத்தில் எப்போதும் கவனமாயிருந்து, 2 விஷயம் வருகிறது. உடலின் இயல்பை உணர்ந்து மனத்தில் எப்போதும் கவனமாயிருந்து, உடலினுடைய இயல்பையும் உணர வேண்டும், மனதிலே எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். செய்யத்தகாதவைகளை விலக்கி செய்யத்தக்கவைகளையே செய்து வருகிறார்களோ, அத்தகைய கருத்துடைய அறிவாளரின் ஆசவங்கள் அழிந்தொழிகின்றன. யார் கவனமாக உடலின் இயல்பை உணர்ந்து மனதிலே எப்பொழுதும் கவனமாகவும் இருந்து இது செய்யத்தகாதவை, இது நாம் செய்யக்கூடாது என்று அவைகளை விலக்குகிறானோ, அதே நேரத்தில் இவை செய்யத்தக்கவை, இவைகளை நாம் செய்ய வேண்டும் என்று செய்யத்தக்கவைகளையே யார் செய்து வருகிறார்களோ, அத்தகைய கருத்துடைய அறிவாளரின், அந்த அளவிற்கு கருத்துள்ள அறிவாளரின் ஆசவங்கள் அழிந்தொழிகின்றன. அவர்களுடைய ஆசவங்கள் என்றால் வினைப்பயன்கள், அவைகளால் ஏற்படுகின்ற பிறவி பிணிகள், இவைகள் எல்லாம் அவருடைய விடுதலையற்ற நிலை, நிர்வாண பெறுகின்ற விடுதலை நிலையற்ற நிலை, அந்த நிலைகளெல்லாம் அழிந்து ஒழிகின்றன என்று அவர் சொல்லுகிறார். மிகவும் எளிமையான பாடங்கள் தான் இவை. அதை வலியுறுத்தி சொல்லுகிறது. அந்த முதலில் சொன்ன திருக்குறள் தான் இதுவும் சொல்லுகிறது. செய்யத்தக்கதை கைவிடாதே, செய்யத்தக்கவைகளை செய், செய்யத்தகாததை செய்யாதே, அதில் கவனமாக இரு, கருத்தோடு இரு என்று இதைத்தான் சொல்லுகிறது. அப்படி நீ மீறி மாற்றி செய்தால், அந்த செய்யத்தகாததை செய்துவிட்டால் உனது ஆசவங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி செய்யத்தகாதை விலக்கி செய்யத்தக்கவைகளே செய்து வந்தால் உனது அவன்தான் அறிவாளி என்று சொல்லுகிறார். அந்த அத்தகைய கருத்துடைய அறிவாளரின் ஆசவங்கள் அழிந்து ஒழிகின்றன. இது நான் பிராமினாகிய புத்த பகவான் அவர் சொல்லி அவரை அந்த நிலைகளை எட்டி பிடித்து நமக்கு உணர்த்தியவை. அதனால் இது பிராமணால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம், அவங்க மட்டும்தான் இதெல்லாம் அடையணுன்ற ஒரு முட்டாள்தனமான நம்முடைய இந்து சமயத்திலே உள்ளவருடைய முட்டாள்தனமான வாதங்களை கைவிடுங்கள்.
நீங்களும் நான் பிராமின், புத்த பகவானும் நான் பிராமின். சிந்தித்து செயல்படுத்தி வெற்றி பெறுங்கள்.